இப்ப தங்கத்தை பொறுத்தவரை ரெண்டு வகையா இருக்குது. ஒன்று தங்கம் கட்டி, இன்னும் ஒன்று இருக்கிறது அல் ஹுலி ஆபரணங்கள். தங்கத்தை பொறுத்தவரையில நாம் தங்கத்தை வியாபாரத்துக்கு பயன்படுத்துறோம், சேமிப்பாக பயன்படுத்துறோம், அது ஜகாத் கொடுத்தே ஆக வேண்டும். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், அது கட்டாய கடமை, எல்லா அறிஞர்களுமே உடன்பட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இது கட்டியான தங்கம். அதே மாதிரி ஆபரணங்களை கூட நம்ம சேமிப்புக்காக அல்லது வியாபார நோக்கத்தில் வாங்கினா அதுக்கு என்ன செய்யணும், ஜகாத் கொடுக்க வேண்டும். பெண்கள் அணிகின்ற ஆபரணங்கள்ல ரெண்டு வகையான கருத்துக்கள் இருக்கின்றன அறிஞர்களுக்கு மத்தியில. பெண்கள் அணியக்கூடிய தங்க நகைகள், அது உதாரணமாக திருமணம் முடிச்சா இப்ப மனைவிக்கு அவங்களுடைய உம்மா அப்பா கொடுப்பாங்க, அம்மா அப்பா கொடுக்கறது இருக்குது, கணவன் வாங்கி கொடுக்கறதும் இருக்குது. இப்ப இந்த மாதிரி அணியக்கூடிய நகைகளுக்கு ஜகாத் இருக்குதா என்று சொன்னால் இதுல ரெண்டு வகையான கருத்துக்கள் நம்ம பார்க்கிறோம். முதலாவதாக ஜகாத் இருக்குது வாஜிப் என்ற கருத்திலையும் அறிஞர்கள் இருக்கிறார்கள், இல்லை என்ற கருத்திலையும் அறிஞர்கள் இருக்கிறார்கள். வாஜிப் என்ற கருத்தை சொல்லக்கூடியவர்கள் மிக குறைவு. வாஜிப் என்ற கருத்தை சொல்லக்கூடிய அறிஞர்கள் மிக மிக குறைவு. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அது மாதிரி கூஃபா அறிஞர்கள் சொல்லுவாங்க. அது மாதிரி வாஜிப் இல்ல, பாவிக்கின்ற தங்க நகைகளுக்கு ஜகாத் இல்லை என்ற கருத்தை இமாம் மாலிக், இமாம் ஷாஃபிஈ, இமாம் அஹ்மத் போன்றவர்கள் இந்த கருத்தை சொல்றாங்க. அப்ப ஜும்ஹூர் எந்த கருத்தை சொல்றாங்க, பெரும்பான்மையானவங்க பாவிக்கின்ற தங்க நகைக்கு ஜகாத் இல்ல. ரைட். இப்ப ரெண்டு பேருடைய ஆதாரத்தின் அடிப்படையில் எது சரிங்கிறத நம்ம பார்ப்போம். இது ஏன்னா இது வளமையாக வரக்கூடிய எல்லாருமே அதிகமாக கேட்கக்கூடிய கேள்வி என்பதனால கொஞ்சம் ஆதாரத்தை பார்ப்போம். இப்ப இதுல வரக்கூடிய செய்தி பிரதானமாக ஆபரணங்களுக்கு ஜகாத் கடமை, தங்க ஆபரணங்களுக்கு ஜகாத் கடமை என்பதை சொல்லக்கூடியவர்கள் முன்வைக்கிற ஒரு ரிவாயத் அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண் வராங்க, அந்த பெண்ணுடைய பிள்ளையிடத்துல ரெண்டு நல்ல கனமான காப்பு, தங்க காப்பு இருக்குது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, இதுக்கு ஜகாத்தை கொடுத்துட்டீங்களா, இதுக்குரிய ஜகாத்தை கொடுத்துட்டீங்களாண்டு. அப்ப அவங்க இல்லைன்னு சொன்ன பொழுது, இதற்கு பாரமாக நரகத்துல உள்ள ஒரு வளையல்கள் உங்களுக்கு கிடைக்கிறது நீங்க ஆசைப்படுறீங்களான்னு கேட்கக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்ப எனக்கு அந்த பெண் இது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் உரியது, அதை கொடுத்துட்டே போறாங்க என்று வரக்கூடிய செய்தி. இதைத்தான் பிரதானமான ஆதாரமாக சொல்வார்கள். ஜகாத் தங்க நகைகளுக்கு வாஜிப் கடமை என்று சொல்லக்கூடியவர்கள் இதைத்தான் பிரதானமான ஆதாரமாக சொல்வார்கள். இந்த ஹதீஸ் அம்ர் இப்னு ஷுஐப் அன் அபீஹி அன் ஜத்தி ஒரு ரிவாயத், அம்ர் இப்னு ஷுஐப் அன் அபீஹி அன் ஜத்திஹி என்று வரக்கூடிய ரிவாயத். இந்த ரிவாயத்தை பொறுத்தவரையில் சரியான கருத்து முர்சல், ஹதீஸ் முர்சல். இமாம் நஸஈ ஏனைய அறிஞர்கள் இதை தர்ஜீஹ் பண்ணுகிறார்கள். அப்ப அந்த அடிப்படையில் இந்த ஹதீஸ் முர்சல் என்றால் பலவீனமான ஹதீஸ், சரிதானே? அதே மாதிரி வேற அறிவிப்புகளை பார்த்தால் அஸ்மா பின்த் யஸீத், அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத், அதே மாதிரி ஃபாத்திமா பின்த் கைஸ், உம்மு சலமா, ஆயிஷா போன்றவர்களுடைய அறிவிப்புகள் எல்லாம் வருது. இதுல எல்லாத்தையுமே பலவீனம் இருக்கிறது. உதாரணமாக எடுத்துக்கொண்டால் அஸ்மா பின்த் யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்துல பஷார் இப்னு ஹௌஷப் வருகிறார். அதே மாதிரி இப்னு மஸ்ஊதுடைய அறிவிப்பு, அப்துல்லாஹ் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்தும் பலவீனமானது. அதே மாதிரி ஃபாத்திமா பின்த் கைஸுடைய அறிவிப்பும் பலவீனமானது. அதே மாதிரி உம்மு சலமாவுடைய அறிவிப்பு பலவீனமானது. அது மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுடைய அறிவிப்பும் பலவீனமானது. எனவே இந்த செய்தி பலவீனமானது. பிரதானமாக ஆதாரமாக தங்க நகைகளுக்கு, பாவிக்கின்ற நகைகளுக்கு ஜகாத் கொடுக்க வேண்டும் என்ற கருத்தில் வரக்கூடிய அனைத்து செய்திகளும் பலவீனமானது. சஹீஹான ஒரு செய்தியையும் நாம் காட்ட முடியாது, ஒரு செய்தியையும் காட்ட முடியாது. அதே மாதிரி பைஹகில ஒரு செய்தி வருகிறது, ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு, ஜகாத்துல் ஹுலி அதாவது ஆபரணங்களில் ஜகாத் இல்லை என்று வரக்கூடிய ஹதீஸ், அதிலேயும் ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு அதுவும் பலவீனமானது. தெளிவாக வரக்கூடிய ஹதீஸ் அதுவும் பலவீனமானது, அதில் ஆஃபியா வரார், அதனால ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ். அப்ப எனவே ரெண்டு பகுதியிலும் என்ன செய்திகள் இல்லை, ரெண்டு பக்கத்திலுமே பலவிதமான செய்திகள் தான் இருக்கிறது. அப்ப இந்த அடிப்படையில் நாம் பார்க்கின்ற பொழுது இப்ப இவங்க சொல்லக்கூடிய தங்க பாவிக்கக்கூடிய தங்க நகைகளுக்கு ஜகாத் இருக்கிறது என்று சொல்லப்படக்கூடிய ஆதாரங்கள் பலவீனமானவை என்பதை நாம் பார்த்தோம். அதே மாதிரி அதுக்கு ஜகாத் இல்லை என்று சொல்லக்கூடியதும் பலவீனமானது என்பதை பார்த்தோம். இப்ப இந்த இடத்துல சஹாபாக்குடைய அமல், அதிகமான சஹாபாக்கள் அதே மாதிரி ஃபுகாஹாக்கள் எந்த கருத்தை ஆதரித்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ்வுடைய ஒரு தெளிவான சஹீஹான கருத்து, கிட்டத்தட்ட 5 சஹாபாக்கள், அப்துல்லாஹ் பின் உமர், அனஸ் பின் மாலிக், ஜாபிர் பின் அப்துல்லாஹ், ஆயிஷா, அஸ்மா பின்த் அபீ பக்கர், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அஸ்மா பின், இந்த 5 பேருமே அதாவது பாவிக்கக்கூடிய தங்க நகைகள்ல ஜகாத் கிடையாது என்ற கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். அப்ப இது சஹீஹான ஒரு கருத்து. பாவிக்கிற தங்க நகைகளுக்கு ஜகாத் என்பது கிடையாது என்ற கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். இந்த கருத்து அதிகமான அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நாம் சொன்ன அடிப்படையில் இமாம் மாலிக், இமாம் அஹ்மத், இமாம் ஷாஃபி போன்ற அறிஞர்கள் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். அப்ப எனவே
இந்த ஹதீஸ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த பெண் என்ன அந்த ஒரு பெண் ரசூல் இடத்துல வந்தாங்க பிள்ளையோட தங்க நகை அணிஞ்சி காப்பு அணிஞ்சி என்று சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய ஆயிஷா நாய் கூட அந்த நிலைப்பாட்டில் இல்லை. அப்ப எனவே அது பலவீனம் ஒரு வகையில. ரெண்டாவது அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய ஆயிஷா ரலியல்லாஹு கூட அந்த நிலைப்பாட்டில் இல்லை. எனவே ஆயிஷா ரலியல்லாஹுடைய அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி அப்துல்லாஹ் இப்னு உமர், அனஸ் பின் மாலிக், ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் போன்ற அதிகமான சஹாபாக்கள் 5 சஹாபாக்குடைய கருத்துக்களை வச்சு பார்க்கும் பொழுது பாவிக்கின்ற தங்க நகைகளுக்கு ஜகாத் கிடையாது என்ற கருத்தை சொல்கிறார்கள். இதுக்கு மாற்றமாக இல்ல ஜகாத் இருக்குது என்ற கருத்தையும் சில சஹாபாக்கள் சொல்லி இருக்கிறார்கள். அது மாதிரி சில அறிஞர்களும் சொல்லி இருக்கிறார்கள். எனவே நம்முடைய நிலைப்பாடு என்னன்னு சொன்னால், ஒருவர் இப்ப சமகால அறிஞர்கள்ல நிறைய பேர் இந்த கருத்தை சொல்றாங்க. அதாவது பெரும்பாலான சமகால அறிஞர்கள் இப்ப நம்ம அரபுல அறிஞர்கள்ல நிறைய பேர் இந்த கருத்தை சொல்றாங்க. அதாவது ஹுலி தங்க நகைக்கு பாவிக்கூடிய தங்க நகைக்கு ஜகாத் இருக்குது என்ற கருத்தை சொல்றாங்க, வாஜிபின கருத்தை. ஆனா ஆதாரத்தின் அடிப்படையிலும் ஏனைய சான்றுகளையும் வச்சு பார்க்கும் பொழுது ஜகாத் கடமை இல்லை என்பதுதான் சரியான கருத்து. இன்னும் ஒரு கருத்து என்னன்னு சொன்னா, பொதுவாக ஜகாத் கடமை இல்லை என்று ஜகாத் கடமை இல்லை என்று வருகின்றதை வச்சு அதுக்கு ஜகாத் கடமை இல்லை என்ற தீர்மானத்தை நாம் வர வேண்டும். ஏனென்றால் பெண்களுடைய நகைகளை பொறுத்தவரையிலே அவர்களுடைய ஒரு உடையை போன்றது. எப்படி அவங்க ட்ரெஸ் போடுறாங்களோ பெண்களுக்கு என்று அல்லாஹு தாலா அலங்கார பொருளாக இதை வச்சிருக்கிறான். அப்ப எனவே அந்த அடிப்படையில் அறிஞர்கள் சொல்லுகின்ற பொழுது இது அவர்களுடைய உடையை போன்றது. எனவே அதுக்கு அவர்கள் வருடா வருடம் ஜகாத் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்பதை அறிஞர்கள் அழகாக சொல்வார்கள். இப்ப அந்த அடிப்படையில் தான் ஜகாத் அந்த பெண்கள் அவர்களாக அவருடைய நகைகளுக்கு ஜகாத் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்பதையும் இந்த சான்றுகளை வச்சு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக, ஒருவேளை ஜகாத் வாஜிப் கடமை என்ற கருத்தை ஒரு நல்ல அறிஞர் சொல்றாரு என்று சொல்லி யாராவது எடுத்து செயல்பட்டால் அதற்கு அது அவர்களுடைய நிலைப்பாடு, எடுக்கலாம். அதுல நமக்கு மாற்று கருத்து கிடையாது. நம்முடைய நிலைப்பாடு ஆய்வு செஞ்சு நாம் ஆதாரத்தின் அடிப்படையில் நான் சரி காண்றது பெண்களுடைய நகை பாவிக்கின நகைகளுக்கு ஜகாத் கிடையாது என்பதுதான் சரியான கருத்தாக நான் பார்க்கிறேன். பல ஆதாரங்களின் அடிப்படையில் நான் சரியான கருத்தாக பார்க்கிறேன். ஒரு மாற்று கருத்து எடுத்தாலும் அதற்கும் ஒரு வழி இருக்கிறது என்பதை